تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله يحب المتقين وقال أيضا إنما يتقبل الله من المتقين وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاؤون خير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் நோற்றிருக்கிற நோன்பை கபூல் செய்து நிறைவான கூலியை அல்லாஹ் தந்திடுவானாக. நம்முடைய நோய் நொடிகளை நீக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூரண ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக. நம்முடைய இல்லங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியையும் மன நிறைவையும் தந்தருள்வானாக. அவனே பாதுகாவலாக இருந்திடுவானாக என்று கூறி வருகிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்றைக்கு இறைவனின் விருப்பும் வெறுப்பும் என்ற தலைப்பில் அல்லாஹ் யார் யாரை பிரியப்படுகிறான், யார் யாரை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். விருப்பம் இல்லாதவன் உலகத்தில் யாருமே இல்லை. நான் எதையுமே விரும்பல அப்படின்னா நீ ஜனாசா. ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அன்புக்குரியவர்களே, குர்ஆனிடத்திலேயும் ஹதீஸிடத்திலேயும் அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்று கேட்டார், குர்ஆனும் ஹதீஸும் நிறைய விஷயங்களை அள்ளி போடுகிறது. இன்னல்லாஹ யுஹிப்பு ஸஹ்லத் தலீக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முகமலர்ச்சியோடும் எதையும் இலகுவாக எடுத்துக் கொள்ளுகிற மனோபாவம் கொண்டவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் யார் என்று சொன்னால் புன்னகையோடு இருப்பார்கள். சில பேர் எப்பயுமே சீரியஸா தான் இருப்பான். ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள் பிரியமானவர்கள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஹிஜ்ரத்தின் பொழுது பெருமானாரை யார் பிடித்துக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு செந்நிற ஒட்டகம் 100 பரிசு என்ற அபூஜஹில் போட்ட சமயத்திலே சுராக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திரட்டி கொண்டு வருகிறார். பக்கத்திலே நெருங்குகிற பொழுது பெருமானார் பூமிக்கு ஆணையிடுகிறார்கள், பிடித்துக் கொள்கிறது. முஹம்மது 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 என்று அழைக்கிற பொழுது பெருமானார் எப்படி வந்தார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது. ஒரு எதிரி தன்னை மாட்டிக் கொடுக்க வருகிறார். 100 ஒட்டகை பரிசை வெல்ல வேண்டும் என்று வருகிறார். எதிரியை பார்த்தால் நாம் எப்படி பார்ப்போம்? ஆனால் பெருமானார் அந்த சுராக்காவிடத்திலே வருகிற பொழுது அது அவஜின் தாலிக் முகமலர்ச்சியோடு தான் வந்தார்களா. சுராக்கா, நீ என்னை காட்டிக் கொடுக்காமல் இருந்தால் பூமி உன்னை விட்டுவிடும். நான் காட்டிக் கொடுக்கவில்லை என்று சொல்ல பூமி விட்டு விடுகிறது. மீண்டும் பெருமானார் செல்ல திரும்ப துரத்துறார். 2வது முறை காட்டிக் கொடுக்க முற்படுகிற பொழுது மீண்டும் பூமி பிடிக்கிறது. இப்ப நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்ன முதல் தடவையே நான் சொன்னா இல்லையா பூமி முழுங்குதுன்னு? மீண்டும் என்னை பிடிக்க வேண்டும் என்று நீ வருகிறாயே, ஏன் கையாலேயே இன்னைக்கு நீ ஜனாசா என்று நாம இருந்தால் கடும் கோபத்தை காட்டி விடுவோம். ஆனால் கண்மணி நாயகம் அப்பொழுதும் புன்னகை தான் பூத்தார்கள். சுராக்கா, பெருமானார் சிரித்துக் கொண்டே சொல்கிறார்கள், நீ என்னை காட்டி கொடுத்தால் உனக்கு அபூஜஹில் 100 ஒட்டகம் கொடுப்பான். என்னை பிடித்துக் கொடுத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுராக்கா,
கிஸ்ரா நாட்டினுடைய 2 கேடயம் உனக்கு கிடைக்கும், உன் கைக்கு வரும். அப்பொழுதுதான் உனக்கு மரணம் ஏற்படும். அந்த கேடயத்தின் விலை 100 ஒட்டகத்தின் மதிப்பு என்றார்கள் பெருமானார். கண்டிப்பாக அது உன் கைக்கு வராத வரை நீ மௌத்தாக மாட்டாய். இது என் பரிசாக உனக்கு நான் தருகிறேன். அதுக்கு பிறகு சுராக்கா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களையும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இந்த வழியில யாராவது வந்து முகமது போனாரான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். வாய் வார்த்தை. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலம். சுராக்கா சக்கராத் ஹால்ல படுத்து கிடக்கிறாரு. பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறார்கள், வாப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், உங்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மரண பயம் ஏற்படுகிறது. சுராக்கா சொன்னார்கள், நான் கண்டிப்பா சாக மாட்டேன் மகனே. அந்த முகம்மது சொல்லி இருக்கிறார், சாதிக்குல் அமீன் கண்மணி நாயகம், கிஸ்ரா நாட்டினுடைய கேடயம் 2 காப்புகள் 2 என் கைக்கு வராமல் நான் மௌத்தே ஆக மாட்டேன். அதை போன்று உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்திலே சிரியா வெற்றி கொள்ளப்பட்டு ஒரே ஒரு காப்பு கிடைக்கிறது. சுராக்காவிடத்திலே உமர் ரலியல்லாஹு கொடுத்து அனுப்புகிறார்கள். அப்பொழுதும் சுராக்கா சொன்னார்கள், எனக்கு மரணம் வராது, பெருமானார் 2 காப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள், அதனால எனக்கு மரணம் வராது. பிறகு ஒரு காப்பை ஒருவர் எடுத்து வைத்திருந்தார். உமர் ரலியல்லாஹுவிடத்திலே மீண்டும் அது சென்று சுராக்காவுக்கு வருகிறது. வந்ததற்கு பிறகு இந்த சுராக்கா ஆளை அனுப்புகிறார், இந்த 2ஐயும் விற்று வாருங்கள் என்று. அந்த 2னுடைய விலை 100 ஒட்டகத்தின் விலை. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியை கூட அலா வஜ்ஹின் தலிக் முகமலர்ச்சியோடு தான் சந்தித்தார்கள் என்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கு நண்பர்களை பார்க்கிற பொழுது கூட நமக்கு முகமலர்ச்சி இல்லையே, உறவுகளை பார்க்கிற பொழுது முகமலர்ச்சி இல்லையே, வீட்டுக்கு ஆவலாக தேடி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருகிற பொழுது சந்தோஷம் அடைந்த காலம் மாறி போய் இன்றைக்கு என்ன பாவிக வர்றாங்களோ தெரியலையே. இந்த கூட்டம் எப்ப போவாங்கன்னு கேட்கிறாங்க இந்த பசங்க. உறவுகளை பார்த்து அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இரண்டாவதாக, அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் அக்லாக், அழகிய குணங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். குண அழகு இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வீடு கட்டுகிறோம், வீட்டை சுற்றிலும் அழகான பூச்செடிகளை வைக்கிறோம். எனக்கு ரோஜா வேண்டும், மாதுளை மரம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று வைக்கிறோம். வீட்டை கட்டி யாராவது முள்செடிகளை வைத்தவர்கள் உண்டா? இதுக்கு தண்ணியே ஊத்த தேவையில்லை, இதுக்கு யாரும் பராமரிக்க தேவையில்லை, அது வாட்டுக்கு வளரும். அதனால அல்ஹம்துலில்லாஹ்னு நான் முள்ளுச்செடியா நட்டு வச்சிருக்கிறேன் ஒருத்தன் சொன்னான்னா அவனை மாதிரி முட்டாப்பைய உலகத்தில் எவனுமே இல்லை, இல்லையா? இப்ப வீட்டை அலங்கரிக்க சுற்றிலும் முற்களை அகற்றிவிட்டு நல்ல செடிகளையும் நல்ல மலர்களையும் வைக்கிறோமே. உள்ளத்தை அலங்கரிக்க நாம் என்ன குணங்களை வைத்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே? கல்வை அலங்கரிக்க நற்குணங்கள் 360 நபிகள் நாயகம் சொன்னார்களே, அந்த 360 எத்தனை குணங்களை கொண்டு ஒரு வருடத்திற்கு ஒரு குணத்தை சம்பாதித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் நாயகத்தின் தோழர்கள், அல்லாஹு அக்பர், எவ்வளவு நற்குணங்கள், எவ்வளவு நற்குணங்கள். வரலாற்றின் ஒரு செய்தி, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்ப காலத்தில் ஆக எளிமை ஏழ்மை, காத்திபுல் வஹி, வஹியை எழுதியவர்கள், குர்ஆனை பெருமானார் சொல்ல சொல்ல எழுதிய காத்திபுல் வஹி முஆவியா ரலியல்லாஹு தஆலா யமன் தேசத்தில் இருந்து வாஹில் இப்னு ஹுஜர் வருகிறார். கண்மணி நாயகத்தை பார்ப்பதற்காக வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிவிட்டு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு விடைபெறச் செல்லுகிற பொழுது பெருமானார் இந்த சமூகத்திற்கு ஒரு சுன்னத்தை நிலைநாட்டினார்கள். என்ன சுன்னத்து தெரியுமா? யாராவது பார்க்க வந்தால் அவர்களை எல்லை வரை சென்று அனுப்புகிற சுன்னத். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்து அவங்களை கார்ல ஏற்றி வழி அனுப்புவது சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லை வரை தான் செல்லுவார்கள் அல்லது தன்னுடைய தோழர்களை அனுப்பி வைப்பார்கள். இந்த வாஹில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹுவை அனுப்பி வைப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் சென்று
மதீனாவின் எல்லையில் போய் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹுவை அனுப்பி வாருங்கள். சரி நாயகமே. வெளியே வருகிறார்கள். கடுமையான வெயில் காலம். ஆனால் அந்த முஆவியா ரலியல்லாஹுவுக்கு போட செருப்பு கிடையாது. அவ்வளவு ஏழ்மை. முஆவியா ரலியல்லாஹு நினைச்சாங்க, வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு குதிரையில தானே வந்திருக்கிறாங்க, பின்னாடி உட்கார வச்சுக்குவாங்கன்னு நினைச்சாங்க. காத்திபுல் வஹி, வஹியை எழுதுகிற முஆவியா ரலியல்லாஹு. ஆனால் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தான் மட்டும் தான் ஏறினார்கள். இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப காலம் தான் மட்டும் ஏறினார்கள். பின்னால் வந்த முஆவியா ரலியல்லாஹு கேட்டார்கள், உங்கள் குதிரைக்கு பின்னால் நான் அமர்ந்து கொள்ளலாமா? அந்த தகுதி உமக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு. கண்களில் கண்ணீர். முஆவியா ரலியல்லாஹுவுக்கு ஏழ்மையாக ஏழையாக பிறந்தது குற்றமா பாவமா? குதிரையிலே அமருகிற தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார்களே. காத்திபுல் வஹியின் கண்கள் கலக்கம். சொன்னார்கள் முஆவியா ரலியல்லாஹு, குதிரைக்கு மேலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், செருப்பு உபரியாகத்தான் இருக்கிறது. அந்த செருப்பை கொடுத்தீங்கன்னா மதீனாவின் எல்லை வரை மாணவி சொல்லி விட்டார்கள், எல்லை வரை வந்து உங்களை அனுப்பிவிட்டு வந்து விடுவேன். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு சொன்னார்கள், என் செருப்பை போடும் தகுதி உமக்கு கிடையாது. எப்படி இருக்கும்? முஆவியா ரலியல்லாஹு தஆலா, இந்த குதிரைக்கு உள்ளே நான் நுழைந்து கொள்ளுகிறேன், அந்த நிழலில் வந்து கொள்ளட்டுமா? என் குதிரையின் நிழலுக்குள்ளே வருகிறது தகுதியும் உமக்கு கிடையாது, அனுமதியும் கிடையாது. வெயிலிலே கால் வீங்க 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 நடந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா கண்களில் கண்ணீரோடு வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹுவை மதீனாவின் எல்லையில் போய் அனுப்பிவிட்டு திரும்புகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையை ஊஞ்சலாக்கித்தான் படைத்திருக்கிறார். ஏறியவர் இறங்குவார், இறங்கியவர் ஏறுவார். ஒரே மாதிரியே இருக்க வாழ்க்கை. ஒரு காலம், ஒரு கட்டம் வருகிறது. இப்பொழுது 5 மாகாணங்களின் அதிபதி முஆவியா ரலியல்லாஹு. 5 மாகாணங்களின் அதிபதி. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹுவுக்கு ஒரு தேவை வருகிறது. முஆவியா ரலியல்லாஹுவை சந்திக்க வேண்டும். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலாவின் வீட்டு கதவு திறக்கப்படுகிறது. முஆவியா ரலியல்லாஹுவை நேரடியாக வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு பார்க்கிற பொழுது மலரும் நினைவுகள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு நினைக்கிறார்கள், அன்னைக்கு குதிரைக்கு பின்னாடி கூட உட்கார வைக்கல, செருப்ப கேட்டார் அந்த மனுஷன் கொடுக்கல, குதிரைக்கு கீழே வர்றேன்னு சொன்னாரு விடல, இன்னைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து அவருக்கு கீழே நம்ம நிறுத்திட்டானே என்று மலரும் நினைவு. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேகமாக வந்து தன்னுடைய துண்டை எடுத்து மேலே போர்த்தி கண்ணியம் கொடுத்து வரவழைத்து அமர வைக்கிறார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹுவின் கண்ணீர் இன்றைக்கு கண்ணீர். இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன் உங்களை, ஆனால் நீங்கள் எனக்கு துண்டு போர்த்தி அமர வைத்திருக்கிறீர்களே. முஆவியா ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் வருகிற பொழுது பெருமானார் உங்களுக்கு இப்படித்தான் மரியாதை செய்தார்கள், அதனால் நானும் அப்படியே மரியாதை செய்வேன். என்ன மாலியுல் அக்லாக், என்ன அழகான குணம். ஆனால் இன்றைக்கு நம் சமூகம் குணத்தை சம்பாதித்திருக்கிறதா? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு கடுமையான கஷ்டம். போய் நண்பனிடத்திலே போய் கடன் கேட்டார்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பர் சொன்னார், உனக்கு அல்லாஹ்வே கலீலாச்சு, நீ அல்லாஹ்வின் நண்பன், வானம் பூமியின் ஆதிக்கம் அவனிடத்தில் இருக்கிறது, அவனிடத்திலே கேட்க வேண்டியது தானே, என்னிடத்திலே வந்து கேட்கிறாயே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குணத்தை பார்க்கிறோம். நீ இல்லை என்று சொன்னால், கேட்டு இல்லை என்று சொன்னால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அந்த என் கலீல் அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டு இல்லை என்றால் எப்படி என்னால் தாங்க முடியும்? எப்படி என்னால் தாங்க முடியும்? அதனால் தான் நான் உன்னிடத்திலே கேட்டுக் கொள்ளுகிறேன். அன்பிற்குரியவர்களே, உயர்ந்த குணங்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குணங்களில் எத்தனை குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மூன்றாவது ஒரு ஹதீஸ் பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு பிகல்பின் ஹஸீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கவலையான உள்ளத்தை பிரியப்படுகிறான். எந்த உள்ளத்திலே கவலை இருக்கிறதோ அந்த உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் பிரியப்படுகிறான். நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பத்ர் போர்க்களம்.
கண்மணி நாயகத்தின் கவலை. ஒரு நாளைக்கு காலை இன்றைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளத்திலே எவ்வளவு கவலை தெரியுமா? அல்லாஹு அக்பர். பெருமானாரினுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகத்தை யாரிடத்திலும் ஒப்படைக்கவே இல்லை. வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். எந்த படைகளையும் வைத்து பெருமானாரை பாதுகாக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் நாயகமே, யாரை நம்பியும் உங்களை ஒப்படைக்க நான் தயாராக இல்லை என்று சொன்ன அல்லாஹ் ஒரே ஒரு மனிதரை நம்பித்தான் பெருமானாரை ஒப்படைத்தான். ஹிஜ்ரத்தின் பொழுதும் பத்ரின் பொழுதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. பெருமானாரினுடைய கூடாரத்திற்குள் வெறும் 2 பேர்கள் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை கண்ணீராக ஓடுகிறது. அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்பது என்பதை கூட பெருமானார் என்ன அழகாக சொல்லித் தருகிறார்கள். யா ஹய்யு யா கய்யூம். கவலையை நீக்குவதற்கு இதைவிட பெரிய மருந்து எதுவுமே கிடையாது. அல்லாஹ்விற்கு ரோஷத்தை ஏற்படுத்தி கேட்டதை கொடுப்பதற்கு இதைவிட பெரிய மருந்து கிடையாது. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். கவலையோடு சொன்னார்கள், இதிலே நாங்கள் இறந்து போய்விட்டால் அல்லாஹ் என்று உன் பெயரை சொல்வதற்கு உலகத்திலே ஒருவர் கூட இருக்க மாட்டார். இதுக்கு நேர் ஆப்போசிட்ட பாருங்க. ரப்பே எங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டால் உலகம் முடிகிற பொழுது அல்லாஹ் என்று சொல்லாமல் ஒருவர் கூட இருக்க மாட்டார். நாங்கள் கொண்டு போய் தீனை சேர்ப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம். அந்த கவலை கல்பி ஹசீன் வெற்றியை வழங்கியது. வெளியிலே உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு தஆலாவினுடைய கவலை, நீங்கள் பதிலை கொஞ்சம் புரட்ட வேண்டும். வெளியில எல்லாரும் கவலையா இருக்கும்போது பெருமானார் கவலைப்பட்டு அழுகிறார்கள். இங்கு உமைர் இப்னு ஹம்மாம் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்திலே நோன்பு வைத்துக் கொண்டு துஆ செய்தார்களாம். ரப்புல் ஆலமீனே, நாங்கள் 313 பேர்கள் வந்திருக்கிறோம். 313இல் 312 பேர்களின் உயிரை நீ எடுத்துக்கொள், ஆனால் என் கண்மணி நாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கவலை அவர்களுக்கு வெற்றியை வழங்கியது. ஆனா இன்னைக்கு சமூகத்தை குறித்த கவலையே இல்லையே. கல்பி ஹசீன். என்றைக்காவது நாம் கவலையோடு நம் சமூகத்தை எண்ணி பார்த்திருக்கிறோமா? சமூகத்தின் அவலங்கள் ஏராளமாக சமூகத்திலே நடக்கிறதே. என்றைக்காவது நாம் கவலைப்பட்டு இருக்கிறோமா? இல்ல. பொதுவாகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கவலையால் தான் ஏற்படும். அப்துல்லாஹி ஷர்ஹபி என்று ஒரு இறைநேசர் வாழ்ந்தார். அப்துல்லாஹி ஷர்ஹபி அவருக்கு என்ன வேலைன்னா, காசு இல்லைன்னா கடை வாங்கியாவது தர்மம் பண்ணுவார். இப்படி ஒரு வித்தியாசமான மனுஷன். கடைசியில் அவர் மூத்து வந்துருச்சு. சக்கராத் ஹால் படுத்து கிடக்கிறார். கடை கொடுத்த ஆள்லாம் வரிசையா சேர் போட்டு உட்கார்ந்துருக்கு. இந்த மனுஷன் கொடுப்பாரா மௌத்தா போயிடுவாரா, இந்த மனுஷன் கொடுப்பாரா மௌத்தா போயிடுவாரா, எல்லாம் கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பையன் தட்டு நிறைய ஹல்வா வச்சு வித்துட்டு வரான். அப்ப இந்த பெரிய மனுஷன் சக்கராத் ஹால்ல அந்த அல்வா விற்கிறவனை கூப்பிட்டார், வாடான்னு. இவங்களுக்கு அல்வா கொடுந்தார். இருக்கிற எல்லாம் சிரிக்குது. பெரியவர் அல்வா கொடுக்க போறாரு. ஆனா அந்த பையன் நினைச்சான், இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கு, கொண்டு வந்த ஹல்வாவில இங்கேயே முடிச்சிடலாம். எல்லாம் வெட்டி 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 எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. பெரியவரே சந்தோஷத்துல, பெரியவரே எல்லாம் முடிச்சு காசு கொடுங்க. தம்பி எல்லாம் அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது, நீயும் போய் இருந்து கொள். அந்த சின்ன பையன் அழுகிறான், துடிக்கிறான், தவிக்கிறான். பெரியவரே எங்க குடும்பமே இதை வச்சுதான் ஓடுது, இப்படி உட்கார வச்சுட்டீங்களே, குதிக்கிறான். இந்த நேரத்திலே ஒரு பெரியவர் வருகிறார். ஒரு பணமுடிப்பை கொடுத்தார். எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது, அந்த சிறுவனுக்கும் கொடுக்கப்படுகிறது. அதுல ஒருத்தர் கேட்டாரு, இது என்ன நாடகம் மாதிரி இருக்குது என்று கேட்க, அந்த சக்கராத் ஹால்ல இருக்க அப்துல்லாஹி ஷர்ஹபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்ன வார்த்தை, நீங்கள் எல்லாம் காசை கொடுத்து விட்டு கவலைப்படாமல் இருந்தீர்கள். இவன் கவலைப்பட்டதால் இவனுக்கும் பலன் கிடைத்திருக்கிறது, மற்றவர்களுக்கும் பலன். இவ்வளவு பெரிய பள்ளி உருவாகி இருக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கும் பலன், மற்றவர்களுக்கும் பலன். ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது என்றால் யாரோ ஒருவரின்
கவலை. அதனால் அவர்களுக்கும் பலன், மற்றவர்களுக்கும் பலன். நம் குடும்பங்கள் சிறப்பாக நடக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கும் பலன், மற்றவர்களுக்கும் பலன். அன்புக்குரியவர்களே, கவலை என்றைக்குமே உருவாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால கல்பே ஹஸீன், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான குணம் என்னண்டா கவலைப்பட்ட உள்ளம். கவலைப்பட்டுட்டான்னு சொன்னார், ரப்பே என் குடும்பம் இப்படி இருக்கிறப்பே, என் மகள்லா இப்படி இருக்கிறப்பே, என் ஊர் இப்படி இருக்கிறது ரப்பே, அதை சீர்திருத்துவதற்கு நினைக்கிறேன் ரப்பே, நீ உதவி செய். கவலைப்பட்டுட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உள்ளத்தை பிரியப்படுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு இகாசத்துல் மல்ஹூஃபி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை பார்த்து பிரியப்படுகிறான். யார் தெரியுமா? மல்ஹூஃபுக்கு யார் உதவுகிறாரோ, கஷ்டத்திலே நிற்பவருக்கு யார் உதவுகிறாரோ, உதவுனோம்னா அல்லாஹ் அடைகிற சந்தோஷம். அல்லாஹு அக்பர். கஷ்டப்படுறாரு, கவலையில வந்து நிற்கிறாரு, அந்த கவலையானவருக்கு யார் உதவி செய்கிறார்களோ, அந்த கவலையை கொஞ்சம் நீக்குகிறார்களோ, கஷ்டத்தை கொஞ்சம் நீக்குகிறார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ரொம்ப பிரியப்பட்டு விடுகிறார். வரலாற்றிலே ஒரு அழகான செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ஒரு பணக்கார சஹாபியினுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை சஹாபியின் வீடு இருக்கிறது. ஒரு ஏழை சஹாபி, அந்த சஹாபியினுடைய மகனார், இந்த பணக்கார சஹாபி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேரீச்ச மரம், அந்த மரத்திலிருந்து சில பழங்கள் விழுந்திருக்கிறது. இந்த ஏழை சஹாபியினுடைய பிள்ளை போய் அதை எடுத்து வாய்க்குள் போட்டு விடுகிறார். இஸ்லாத்தின் துவக்க காலம். உள்ளதூக்கி போட்ட உடனே அந்த பணக்கார சஹாபி வேகமா வந்தவர் வாய்க்குள்ள இருக்கக்கூடிய பேரித்தம்பழத்தை கையை விட்டு இழுத்த வேகத்தில் பழமும் வெளியே வந்தது, உதடும் கிழிந்து போனது. உதடு கிழிஞ்சு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிறார், நாயகமே, இவர் தன்னுடைய வாயில் இருக்கிற பழத்தை, தன் பழத்தை எடுத்தது தவறில்லை நாயகமே, அது அவருக்கு சொந்தமானது. ஆனா என் பிஞ்சு புள்ள, சின்ன புள்ள வாயை கிழிச்சிட்டாரே நாயகமே. இந்த ஏழைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் வழங்க வேண்டும் இல்லையா? மல்ஹூஃபாக இருக்கிறார், ஆறுதல் வழங்க வேண்டும். அந்த பணக்கார சஹாபியை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், நீ ஒரு மரத்தை, உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்தை இந்த ஏழை தோழருக்கு கொடுத்து விடு, உனக்கு நான் சொர்க்கத்தில் மரம் தருகிறேன், சொர்க்கத்தில் மரம் தருகிறேன். அந்த சஹாபி பொதுவாகவே கொஞ்சம் வயசு கூடிருச்சுன்னு சொன்னா புடிவாதமும் சேர்ந்திருக்கும். வயசு கூட கூட புடிவாதமும் சேர்ந்து கூடிரும் இல்லையா? ஆனா அது ஒரு பரக்கத்து, அதனால அது தப்புன்னு சொல்ல முடியாது. டாக்டர்கிட்ட போனாரா ஒருத்தர், போய் அந்த வயசான மனுஷன் சொல்றாரு, முதல்ல 25 இட்லி சாப்பிடுவேன் டாக்டர், இப்ப 2 இட்லி சாப்பிட முடியல. அந்த டாக்டர் நல்ல டாக்டர், ஏன்னா இப்ப டாக்டர்லயே 2 வகை இருக்கு இல்லையா? டாக்டர் ஆபரேஷனுக்கு பின்னாடி நான் எப்படி இருப்பேன், இந்த டாக்டர் சொல்ற, நீ எப்படி இருப்ப, நீ எப்படா இருப்ப, இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறாங்க இல்லையா? இவர் நல்ல டாக்டர். அதனால இவர் சொன்னாரா, வயசாயிருச்சுல, அதனால அப்படித்தாங்க இருக்கும் டாக்டர். முதல்ல நான் 10 கிலோமீட்டர் நடப்பேன், ஆனா இப்ப என்னால முடியல, வயசாயிருச்சுல, அதனால அப்படித்தான் இருக்கும் டாக்டர். முதல்ல 4 மாடி ஏறுவேன், 4 படி கூட ஏற முடியல, வயசாயிருச்சுல, அப்படித்தான். ஒரு கோபம் வந்துருச்சு, என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தானே, என்ன கேட்டாலும் ஒரே பதில், வயசு 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 வயசு. என்ன டாக்டர், இதுக்கு வயசானதுனால. இந்த வயசானவர்களுக்கு என்றே இயற்கையிலேயே ஒரு பிடிவாதம் இருக்கும். அந்த பணக்கார சஹாபியிடத்தில் பெருமானார் கேட்ட பொழுது, இல்ல நாயகமே கொடுக்க முடியாதுன்ற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முகமும் வாடி போயிருக்கிறது. அந்த ஏழை தோழருக்கு நாயகத்தை தர்ம சங்கடத்தில் ஆக்கிவிட்டோமே என்ற கவலையும் சேர்ந்து கொண்டது. தன் பிள்ளையின் கவலை ஒரு பக்கம், நாயகம் கவலையோடு இருக்கிறார்களே என்பது மறுபக்கம். இதை பார்த்துக் கொண்டிருந்த அபூ தஹதா ரலியல்லாஹு பெருமானாருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து சொன்னார்களாம், நாயகமே, நான் டீல் பேசட்டுமா என்றார். நான் இந்த மரத்தை வாங்கி கொடுக்கட்டுமா,
வாங்கி கொடுத்தா சொர்க்கத்தில் எனக்கு மரம் கிடைக்குமா? எல்லா ஹதீஸ் நூட்களிலும் இடம்பெற்ற வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்தா சொர்க்கத்தில்